புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் நிதி நிறுவன உரிமையாளர் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டுள்ள நிலையில் தற்போது 2 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், வருமான வரித்துறை சோதனையில் 2 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஜான்சி நகரை சேர்ந்தவர் முருகேசன். இவர் நெல்லித்தோப்பு பகுதியில் பெரியபாளையத்தம்மன் பைனான்ஸ் நிறுவனம் என்ற நிறுவனத்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் இவரது வீட்டில் கோடிக்கணக்கில் பணம் இருப்பதாக தேர்தல் பறக்கும் படைக்கு புகார் சென்றுள்ளது. இதன் அடிப்படையில் தேர்தல் பறக்கும் படை அலுவலர் கணேசன் என்பவரது தலைமையில் அந்த அதிகாரிகள் இவரது வீட்டில் இன்று காலை முதல் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அப்போது கணக்கில் வராத கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேலான பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக இந்த பணம் சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டு அங்கு வைக்கப்பட்டு, மேலும் இந்த பணத்திற்காக 2 நாய்களை அந்த பணத்து மூட்டைக்கு முன்பாக வைக்கப்பட்டு பாதுகாப்பாக நிறுத்தப்பட்டிருந்ததும் இந்த சோதனையின் போது தெரிய வந்துள்ளது. தற்போது இந்த பணத்தை கைப்பற்றிய போலீசார் பாகுபாட்டினர் இந்த பணம் 2 கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளதால் வருமான வரித்துறைக்கு தகவல் எடுத்தனர். அதன் அடிப்படையில் வருமான வரித்துறை அலுவலர்களும் தற்போது அந்த வீட்டிற்கு அந்த பணத்தை வீடியோ ஆதாரங்களும் என்னும் பணியில் ஈடுபட்டு உள்ளனர். கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல் புதுச்சேரியில் பணம் வைக்க ஒரு வீட்டில் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த பணம் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக வைக்கப்பட்ட பணமா அல்லது வேறு எதுக்காக வைக்கப்பட்ட பணமா என்பது குறித்தும் விசாரணையானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது இவ்வளவு பெரிய தொகை ஒரு வீட்டில் பிரிக்கப்பட்டது இருந்தது. இதுவே முதன்முறையாகும். தொடர்ந்து இந்த பணம் என்னும் பணியில் அதிகாரிகள் செய்து வருகின்றனர். இதன் பிறகு அதிகாரிகள் வெளியே வந்த பிறகுதான் மேற்கொண்டு விவரங்கள் தெரிய வரும். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.